ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயிலில் செய்கிறப்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் கஞ்சிக்கு தேவையான பொருட்கள். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கேரட்டு, மல்லிக்கீரை, புதினா மல்லி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. சும்மா 2 வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அது கூட சிக்கன் ஸ்டாக், மேகி சிக்கன் ஸ்டாக்கு ஹாஃப் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டன் கீமா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற தக்காளி, கேரட்டு, மல்லிக்கீரை, புதினா மல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி சும்மா 2 பெரட்டுனா போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கஞ்சிலையும் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால நம்ம கலர் சேஞ்ச் பண்ண விட வேணாம். இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னே தெரியக்கூடாது. ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஆப்ஷனல் தான். வேணா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஆட் பண்ண வேணாம். நான் கஞ்சிக்கு இந்த ஒயிட் ஸ்வான் பிராண்ட் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கல்ஃபில் இருந்தீங்கன்னா இந்த அரிசி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரோமா நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டியோட ட்ரிபிள் தி அமௌண்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அரிசி எடுத்தால் அதுலேயே 1/2 கப்லேயே கொஞ்சோண்டு பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை, சும்மா ஒரு 4 பட்டாணி போட்டுட்டு வெந்தயம் இது எல்லாத்தையுமே நான் ஒரு 2 ஹார்ஸ் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் அரிசியோடு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா கஞ்சி மாதிரி ஆகிடும். ஆனால் ஆக்சுவலாக நான் எப்போதும் செய்கிறப்ப அரிசியை 2, 3 வாஷ் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 1, 2 அரைச்சிப்பேன் அரிசியை. அன்றைக்கி அந்த ஸ்டெப்பை மறந்துட்டேன். அப்படி பண்ணுறப்ப நல்லா நமக்கு கஞ்சி மாதிரி இருக்கும். இப்படி பண்ணாலுமே நிறையா விசில் விட்டால் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கஞ்சி ரெடியானதுக்கப்புறம் வேறு விசிலில் மாற்றி கோகோனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நம்ம கோகோனட் மில்க் எவ்வளோ ஆட் பண்ணாலுமே அது டேஸ்ட்டை தான் என்ஹான்ஸ் பண்ணும். நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சோடனே பவுலில் சர்வ் பண்ணிட்டு நோம்பு திறக்கிறப்ப சாப்பிட்டா பள்ளிவாசல் கஞ்சி டேஸ்ட்டில் இருக்கும்.